Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. சந்தோஷ், மறுசீரமைப்பு செய்யப்பட்ட சென்னை பூங்கா ரயில் நிலையம் குறித்த முழு விவரங்களையும் பதிவு பண்ணுங்க. வணக்கம் நிவேதா. நாடு முழுவதும் அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் ரயில் நிலையங்கள் சீரமைப்பு என்பது விரைவாக நடைபெற்று வரக்கூடிய நிலையில் 75 மறுசீரமைக்கப்பட்ட ரயில் நிலையங்களுடைய துவக்க விழாவை கொடியசைத்து காணொலி வாயிலாக பிரதமர் மோடி திறந்து வைக்கிறார். அந்த வகையில் சென்னை பூங்கா ரயில் நிலையம் மிக முக்கியமானதாக சென்னை மாநகரில் பார்க்கப்பட்டு வரக்கூடிய ஒரு புறநகர் ரயில் சேவை நிலையமாக விளங்குகிறது. குறிப்பாக இந்த ரயில் நிலையத்தில் 14.79 கோடி செலவில் பல்வேறு மறுசீரமைக்கப்பட்ட ஆய்வுகளுக்கு உட்படுத்தப்பட்டு தற்போது பிரதமர் மோடியின் மூலமாக கொடியசைத்து துவக்கி வைக்க இருக்கிறார். சென்னையினுடைய மிக முக்கிய பகுதியாக இருக்கக்கூடிய ரயில் நிலையமாக திகழும் இந்த ரயில் நிலையத்தை சுற்றிலும் பொதுமக்கள் அதிக பயன்பாட்டில் உள்ள இடமாக இருக்கிறது. குறிப்பாக சென்ட்ரல் ரயில் நிலையம், அதே போல ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனை, ரிப்பன் பில்டிங் மற்றும் புறநகர் ரயில் சேவையை பயன்படுத்தக்கூடிய சென்னை கடற்கரை முதல் தாம்பரம், செங்கல்பட்டு வழித்தடத்தில் செல்லக்கூடியவர்கள், பயணிப்பவர்கள் என நாளொன்றுக்கு மட்டுமே லட்சக்கணக்கில் பயணிக்கக்கூடிய ஒரு ரயில் நிலையமாக சென்னை பூங்கா நிலையம் விளங்குகிறது. இதனால் பல்வேறு பயணிகள் வந்து போகக்கூடிய ஒரு இடமாக இருப்பதால் இதனை மறுசீரமைப்பு செய்ய வேண்டும் என்பதற்காக அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் கொண்டு வரப்பட்டது தெற்கு ரயில்வே. அதன் பிறகாக அதன் மூலம் செய்யப்பட்ட மறுசீரமைப்பு பணிகள் என்பதும் நுழைவாயிலுடைய ரயில் நிலையத்தினுடைய பெரிய நுழைவாயில்கள், அதே போல உள்ளே வரக்கூடியவர்கள் எளிதில் பயணத்தை மேற்கொள்ளக்கூடிய வகையில் தகவல் பலகைகள் என்பதும் மின்னணுவில் வைக்கப்பட்டிருக்கிறது. மேலும் 2 லிப்டுகள் புதிதாக மாற்றுத்திறனாளிகள் மற்றும் மூத்த குடிமக்கள் பயன்பெறுவதற்காக வைக்கப்பட்டிருக்கிறது. இணைப்பு பாலம் என்பதும் அமைக்கப்பட்டிருக்கிறது. மெட்ரோ ரயில் நிலையம், புறநகர் ரயில் நிலையம், அதே போல பறக்கும் ரயில் திட்டத்திற்கான வேளச்சேரி ரயில் நிலையம் செல்லக்கூடியதும் பூங்கா ரயில் நிலையம் ஒரு நடுப்பகுதியில் இருந்து செயல்பட்டு வருவதால் தொடர்ச்சியாக இந்த ரயில் நிலையத்தை பயன்பெறக்கூடிய வகையில் பொதுமக்கள் அதிக அளவு இருந்து வருகின்றனர். இதன் மூலமாக தொடர்ச்சியாக ரயில் பயணிகள் தங்களுக்கு பயனுள்ளதாக இருப்பதாகவும் இந்த அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் இந்த மறுசீரமைப்பு பணிகள் நடைபெற்று இருப்பதாகவும் ரயில் பயணிகள் உற்சாகமாக தங்களுடைய தகவலை தெரிவித்து வருகின்றனர். மேலும் ரயில் நிலையத்திற்கு உள்ளே வரக்கூடியவர்களுக்கான அந்த சுவரில் வண்ண விளக்குகள் என்பதும் அமைக்கப்பட்டிருக்கிறது. அதே போல சுவர் செடிகள் வைக்கப்பட்டிருக்கிறது. வண்ண சுவர் வரைபடங்கள் என்பதும் இடம்பெற்றிருக்கிறது. மேலும் ரயில் நிலையத்தை பயன்படுத்தக்கூடியவர்கள், உள்ளே வருபவர்கள் என அனைவருக்கும் இந்த முன்பதிவு மையங்கள் என்பதும் தொடர்ச்சியாக மறுசீரமைப்பு செய்து வைக்கப்பட்டிருக்கிறது. கழிப்பிடங்கள் சீரமைக்கப்பட்டிருக்கிறது. மடைப்பாதை மேம்பாலத்தை பயன்படுத்தக்கூடியவர்கள் புறநகர் ரயில் நிலையத்திலிருந்து சென்ட்ரல் ரயில் நிலையத்திற்கும் மெட்ரோ ரயில் நிலையத்திற்கும் செல்லக்கூடியவர்கள் எளிதான முறையில் தங்கள் பயணத்தை மேற்கொள்வதற்காகவும் வெளியில் சென்று சிரமப்படாத வகையில் நடைபாதை மேம்பாலம் என்பதும் அமைக்கப்பட்டிருக்கிறது. மறுபுறத்தில் வேளச்சேரிக்கு செல்லக்கூடிய பறக்கும் ரயிலுக்கு செல்லக்கூடியவர்களும் அதற்கான ஒரு நடைபாதை மேம்பாலம் என்பதும் தொடங்கப்பட்டிருக்கிறது. இந்த திறப்பு விழா நிகழ்வில் ஆளுநர் விஸ்வநாத் அர்லேகர் இன்னும் சற்று நேரத்தில் கலந்து கொள்ள இருக்கிறார். திறந்து வைக்கக்கூடிய 75 ரயில் நிலையங்களிலுமே அந்தந்த தொகுதியில் இருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் என அனைவரினுடைய பங்களிப்புடன் கலந்து கொண்டு பிரதமர் மோடி இன்னும் சற்று நேரத்தில் காணொலி வாயிலாக கொடியசைத்து துவக்கி வைக்கிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. மேலும் புறநகர் ரயில் சேவையை பயன்படுத்தக்கூடியவர்கள் மிக முக்கிய ரயில் நிலையமாக பூங்கா ரயில் நிலையம் இருப்பதால் அதனை சீரமைக்கக்கூடிய பணி என்பது விரைவில் முடிவடைந்திருப்பதாகவும் தற்போது ரயில் பயணிகளின் பயன்பாட்டிற்கு வந்திருப்பதாகவும் தெற்கு ரயில்வே சார்பில் தகவல் தெரிவித்திருப்பதும் குறிப்பிடத்தக்கது. உங்கள் விரிவான தகவல்களுக்கு நன்றி சந்தோஷ். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸை தெரிஞ்சுக்க தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.